திருவள்ளூர் அருகே சரக்கு ரயில் தீ விபத்து காரணமாக அப்பகுதியில் குடியிருக்கும் மக்கள் அச்சமடைந்தனர். தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக கண்ணீருடன் கூறினர். வந்து பாருங்க சார், எங்க நிலைமைங்கள இந்த கோலக்குட்டிலாம் பாருங்க சார், கோலக்குட்டிலாம் பாருங்க சார். பண்ணிக்கிறாங்களா இல்லையாமா சார்? ஒண்ணு எதுவுமே செப்பல சார், ஒரு வண்டியா வச்சுட்டு வந்து சார் எங்க வயத்த கலங்க சார் எங்களுக்கு. அதாங்க கோணிக்கு பயந்து போயெல்லாம் எங்க உட்காந்து தெரியல சார். அது இந்த குடியிருப்பு மொத்தம் எவ்வளவு பேர் இருக்கீங்க சார்? அதுதான் 4 மணில என்ன சார் முடியுதா என்ற கணக்கா சார்? இதுல நீங்க கேட்கிற கேள்வியில என்ன சார் முடியல? இத்தனைக்கு நைட்ல வச்ச கூட ஒரு நாய் இருக்கு சார், நைட்ல வச்சுன்னு சொல்லலாம் சார். பகல சார் 5 மணிக்கு வந்து வண்டி சார். இதெல்லாம் ஏதோ ஒரு ஸ்டெப் எடுக்கல, எங்களுக்கு என்ன சார் நியாயம் கிடைக்கும் சொல்லுங்க பாருங்க சார். இந்த இடமே அழிஞ்சிடுமே சார். பிள்ளைங்க கல்யாணம் வச்சுக்கிறேன் சார், என் பிள்ளைங்க நான் வயலம் வச்சுலாம் போச்சு சார். 5 மணிக்கு இப்போ பத்திச்சு நாங்கள் குழந்தை குட்டிமா நாங்கள் ஒரு நாளைக்கு நாங்கள் போகிறது எங்கள் வீடெல்லாம் போச்சு. நான் கவர்மெண்ட் கொடுத்து எங்கள் பொருள்லாம் மொத்தம் 5 போடுமா சார். நாங்கள் எங்கே போய் சார் நிற்கிறது? நாங்கள் நீங்கள் தான் சார் எங்களுக்கு முயற்சி இருக்கோம். குழந்தைலாம் நீங்கள் தான் சார் காப்பாற்றணும். நீங்கள் எதனா ஒன்று பண்ணுங்க சார், எங்களுக்கு முயற்சி பண்ணுங்க சார். முதலிடம் எதுக்கு சார்? பணக்காருக்கு ஒரு நியாயம், ஏழைக்கு ஒரு நியாயம் போச்சுன்னு கூட தெரியலங்க சார். ஒண்ணு பேரு ஒண்ணு மாறி போயிட்டு எடுக்க முடியுமா? ஒரு பொருள் இல்ல, எல்லாமே போச்சு. எடுக்க முடியுமா? பாருங்க சார், கேஸ் எல்லாம் வச்சா என்ன சார்? எவ்வளவு பேருக்கு நீங்க நிவாரண நிதி கொடுக்குறீங்க? ஒரு 5-10 ஒரு சவுண்ட் வந்தது. எல்லாருமே அதுல இருந்து பயந்து வெளியே ஓடி வந்துட்டோம். எங்க திங்ஸ் எல்லாமே அங்கேயே தான் இருக்கு. எல்லாருமே ஒரு பதட்டத்தில் தான் இருக்காங்க. வெளியே அதை அணைக்க முடியல. எல்லாருமே பயத்தில் தான் இருக்காங்க. எல்லாருமே அடுத்து என்ன ஆகும் ஏதாகும். இப்போ இந்த ஃபயர் ஆக்சிடென்ட் பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 5-10க்கு வெடிச்சது. அப்போ ஒரு வீட்டுக்கு தான் பத்திட்டு வந்தது. அது பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக பற்றிக்கிட்டு போயிருக்கு. ஸோ இதனால் நாங்கள் என்ன செய்யறோம்னு தெரியாமல் நிலை குறைஞ்சி போய் நிற்கிறோம். ஃபயர் இன்ஜின்ஸ்க்கு நாங்கள் ஃபோன் பண்ணியிருக்கோம். அவங்களாலையும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. திருவள்ளூரில் இருந்து சென்னை அரக்கோணம் மார்க்கத்தில் 30 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டன. சரக்கு ரயில் தீ விபத்தை அடுத்து பொதுமக்களின் வசதிக்காக அரக்கோணம் மார்க்கத்தில் 10 பேருந்துகளும், திருத்தணி மார்க்கத்தில் 10 பேருந்துகளும், திருவள்ளூர் மார்க்கத்தில் 10 பேருந்துகளும் இயக்கப்பட்டன. மேலும் சென்னையிலிருந்து திருப்பதி மார்க்கமாக செல்லும் பேருந்துகள் திருவள்ளூர் மற்றும் திருத்தணி பேருந்து நிலையங்களுக்கு உள்ளே சென்று பயணிகளை ஏற்றிச் செல்ல அதிகாரிகள் அறிவுறுத்தினர். பொதுமக்களின் தேவைக்கு ஏற்ப கூடுதல் பேருந்துகளை இயக்க தயாராக உள்ளதாக போக்குவரத்து அதிகாரிகள் தெரிவித்தனர். அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். உலக அதிகம் தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்துச் செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலாம்ன்றதுல பேரண்ட்ஸ் என்கரேஜ் பண்ணனும், ஸ்டூடண்ட்ஸ் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.